மட்டங்கள்ல ஆரம்பிச்சது. மருதானூர் சத்குரு சுவாமிகள் சம்பிரதாய பஜனையை கம்பைல் பண்ணி அவர் தான் முதல்ல வெளியில நாம பிரச்சாரம் பண்ணின பெரியவர். மீதி 3 மட்டங்கள்லயும் இருந்த பெரியவாள்லாம் நித்தியப்படி ஐயாவாள் கைங்கரியம், நித்தியப்படி போதேந்திராள் கைங்கரியம், நித்தியப்படி சத்குரு சுவாமிகள் கைங்கரியம்னு மடத்தை விட்டு அவள்லாம் வெளியிலேயே வரல. ஐயாவாள் மடத்திலேருந்து முதல்ல வெளியில வந்த பாகவதர் நான் தான். ஏன்னா மடத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. அவள்லாம் மடத்துல ஒரு நாள் மடத்தை விட்டு வெளியில போயிட்டோம்னா இன்னைக்கு ஐயாவாள் கைங்கரியம் நமக்கு போயிடும் அப்படின்னு நினைச்சுட்டே அவ அதை ஒரு நாள் லூஸ் பண்றதுக்கு விடலவா. அதனால வெளியில பிரச்சாரம் பண்ணினது பூரா புதுக்கோட்டை பெரியவா தான். அதனால புதுக்கோட்டை பெரியவால தான் எல்லாருக்கும் தெரியுமே ஒழிஞ்சு அந்த புதுக்கோட்டை பெரியவர் பஜன ரத்னாகரம்னு அனந்தானந்த சுவாமிகள் போட்ட முதல் புஸ்தகத்தில் அவர் ஸ்ரீமுகம் ஒவ்வொரு பெரியவாழ்ட்டையும் எழுதி வாங்கும்போது புதுக்கோட்டை பெரியவர் எழுதியிருக்கார், நாங்கள்லாம் பாடின்னு வருது மருதானூர் சம்பிரதாயத்தை அப்படின்னு இன்னைக்கு எழுதியிருக்கார். என்கிட்ட இருக்கு அத்தாரிட்டி. பஜன ரத்னாகரத்தில் முன்னாடி பார்த்தேன்னா புதுக்கோட்டை பெரியவர் எழுதினத்தில் நாங்கள்லாம் மருதானூர் சம்பிரதாயத்தை பாடி வருகிறோம் அப்படின்னா எழுதிருக்கு. இந்த மருதானூர் பெரியவாள்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தா ஒரு ஸ்டேஜில் அவ வெளியில போற இந்தியா பூரா பிரச்சாரம் பண்ணினது புதுக்கோட்டை பெரியவா தான். அதை விடாம இன்னைக்கு ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நினைக்கிறா பாருங்க வரலாம் அப்படின்னா அது அப்படி ஒரு பீஜத்தை போட்டு போயிருக்கா பாருங்க வரலாம். ஒரு பெரியவா ஆரம்பிக்கிறதுங்கிறது விஷயம் இல்லை, அதை தொடர்ந்து நடத்துறது, அடுத்த ஜெனரேஷன் சேர்த்து நடத்துறது, அப்படியே கண்டினியூஸா வருதுங்கிறது அவளுடைய சங்கல்பம். போதேந்திரால் நாம சித்தாந்த பண்ணினார், ஐயாவால் நாம சித்தாந்த பண்ணினார். அவ உட்கார்ந்த இடத்துல பண்ணினதுதான் இன்னைக்கு உலகம் பூரா நாம சொல்றா. எல்லாரும் வெளியில போய் பிரச்சாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லவா, உட்கார்ந்த இடத்துல சிஷ்யால் மூலமா பிரச்சாரம், தானாவே பிரச்சாரம். வாயால சொன்னா எந்த காரியமும் நடக்காது. நம்ம அதை அனுஷ்டானம் பண்ணி இன்னொருத்தருக்கு காமிச்சாதான் அது இன்னொருத்தர் மனசுல தைக்கும். புதுக்கோட்டை பெரியவா எல்லாரும் சொல்றா. காரணம் என்னன்னா அவளுடைய நித்திய அனுஷ்டானம். நீ இப்படி பண்ணு நீ இப்படி பண்ணுன்னு அவர் ஊரா உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தால் இன்னைக்கு யாரும் அவரை நினைக்கவே மாட்டா. இன்னைக்கு ஏன்னா அவர் உபன்யாசம் தானே பண்ணினார் அப்படின்னு நினைச்சிருவா. அவர் உபன்யாசம் பண்ணவே இல்லை, ஒரு நாள் கூட உபன்யாசம் பண்ணல. என்ன பேசுங்கிறாலும் உபன்யாசம் பண்ணல அவள்லாம். ஆனால் காலம்பரை எழுந்துன்றதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அவ எப்படி இருக்கணும் ஒரு பாகவதர் அப்படிங்கிறது நித்தியமா நடத்தி காமிச்சா அது நமக்கு மனசுல நிக்கிறது. அதுதான் விஷயம். சந்தியா ஸ்நானம் ஜபோ ஹோமஹா தேவதானாஞ்ச பூஜனம் ஆதித்யம் வைஸ்வதேவஞ்ச ஷட்கர்மாணி தினே தினே. ஒரு பிராமணனா பிறந்தவனுக்கு ஒரு 6 கர்மா விகிதமா சொல்லியிருக்கு. ஸ்நான சந்தி, காயத்ரி ஜபம் முதலிய பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் அவாவா எடுத்துட்டு இருக்கிற உபதேச ஜபங்கள், உபாசனா அக்னிஹோத்திரம் சமிதாதானம் மாறிய ஹோமங்கள், பஞ்சாயத்தன பூஜையோ சாலகிராம பூஜையோ அவ பரம்பரையா குடும்பத்தில் என்ன உண்டோ அது, அதிதி சத்காரம், வைஸ்வதேவம்னு பிராத்த காலத்தில் காக்கைக்கு பலி போடுறது, ராத்திரியில நாய்க்கு பலி போடுறது, இதெல்லாம் ஒரு ஷட்கர்மாணி ஒரு கிரகஸ்தன் நித்திய பண்ண வேண்டியது. சாதாரணமா இருக்கிற பிராமணனுக்கு இது. பாகவதனா இருக்கிறவனுக்கு இந்த 6ஓட 6 பிளஸ் உண்டு. அதையும் பண்ணிட்டு இதையும் பண்ணணும். பிராத்தஸ்தத் ஸ்மரணம் சுப்ரபாதம் நாம ஜபஸ்ததா உஞ்ச விருத்தி கீர்த்தனஞ்ச டோலா கர்ம ஹரே. எழுந்து பிராத்தஸ்மரணம்னு ஒரு கூட ஸ்லோகம் இருக்கு. பாயை சுட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து சொல்ல வேண்டிய ஸ்லோகம். அப்புறம் தான் ஒண்ணுக்கு போறதுக்கே எழுந்துக்கணும். இது முதல் கர்மா பாகவதனுக்கு. அப்புறம் பதவியெல்லாம் தேய்ச்சிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியாவனம் பண்ணிட்டு வந்து உபாசனாதி அனுஷ்டானங்களும் பண்ணிவிட்டு நேற்றுக்கு ராத்திரி தோலோசம் பண்ணின சுவாமியை பிரபோதனம் பண்ணி பாடும் எழுப்பணும். அது
அதுக்கப்புறம் நித்தியபடி நாம ஜபம் பண்ணணும். கோவிந்தபுரம் மட்டத்திலேயோ மருதானூர் சத்குரு சுவாமிகளையோ அவட்டியோ இல்லை புதுக்கோட்டை பிரிவா ஊரா போய் எல்லாரும் டெல்லியில் இருக்கிறவா, ஹைதராபாத்ல இருக்கிறவா, அங்கே இருக்கிறவா, கல்கட்டாவில் இருக்கிறவாலாம் எங்கேருந்து கோவிந்தபுரத்துக்கு வருது? இப்போ இன்னைக்கு நினைச்சா வந்துடலாம். எல்லாத்தையும் பைசா இருக்கு, ஃப்ளைட் வசதி நிறையா இருக்கு. அப்பெல்லாம் யாருக்கும் பைசா கிடையாது, கேஷ் ஃப்ளோவே கிடையாது. அப்பெல்லாம் அவ லட்சக்கணக்கில் கோட்டி கணக்கில் தான் ஜபம் பண்ணி அவ இங்கேருந்து ஊரா போய் அங்க இருக்கிற வாழ்க்கெல்லாம் நாம சூத்திரம் உபதேசம் பண்ணி நாம ஜபம் பண்ண வச்சா வாழலாம். அவ நித்தியம் ஜபம் பண்ணிட்டு இருந்த ஒரு மகத்துவத்தினால யாருக்கு எடுத்து வச்சாலோ அவளுக்கு அந்த நாம ஜபம் சித்திச்சு. இவாள்கிட்ட அந்த தபஸ் இருந்ததுனால சட்டியில் இருந்தாலும் ஆப்பேல வரும். இங்க இருக்கணும், முதல்ல அந்த நாம ஜபத்தை நித்தியம் பண்ணணும். மீதி வைதிக கர்மா சொல்லிட்டேன் முன்னாடி. நித்தியப்படி சாயந்தரம் பஜனை. இந்த கீர்த்தனம்ங்கிறது 3 விதமா இருக்கு. ராமாயண பாகவதம் முதலிய கிரந்தங்களை பாராயணம் பண்றதும் ஒரு கீர்த்தனம். ராமாயண பாகவதாதி கிரந்தங்களை உபன்யாசம் பண்றதும் ஒரு கீர்த்தனம். நம்மள மாதிரி ஹார்மோனியம் மிருதங்க வச்சுன்னு பாடுறதும் ஒரு கீர்த்தனம். இந்த 3ல எது தெரியுமோ அது பண்ணலாம். 3 தெரிஞ்சதுன்னா 3 பண்ணலாம். ராத்திரி டோலோத்சவம். இந்த 6 கர்மாவையும் அந்த ஏற்கனவே இருக்க 6 கர்மாவோட அடிஷனலா பண்ணிட்டு இருந்த ஒரு பாகவதால் இவள். அவ நித்தியச்சரியையாவே வச்சுட்டாவா. ஒரு மகான் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எதை வச்சு தீர்மானம் பண்றதுன்னா, ரூம்ல கதவை சாத்திட்டு எப்போதே தூங்கிட்டே இருக்கான் பாருங்க, அவன் மகானே இல்லை. தூக்கத்தை எவன் ஜெயிச்சானோ அவன் தான் மகான். புதுக்கோட்டை பாகவதாலாம் புதுக்கோட்டை அப்படி சொல்றாலும் என்னைக்கான ஒரு நாள் ராத்திரி 10 மணிக்கு படுத்துட்டு இருந்தா ஜாஸ்தி வாழலாம். நித்திய டோலோத்சவமே அவளுக்கு ராத்திரி 12 மணி 1 மணி தான். எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, ஆராத்துல இருந்தாலும் சரி, அவளோட கூட பழகின வாழ்க்கெல்லாம் அவள்கிட்ட கேட்டா சரி, உனக்கு நாளை காலம்பர ஆபீஸ் உண்டோனோ நீ போய் படுத்துக்கோ. யாராத்துல இவர் பஜனை பண்றாரோ அந்த கிரகஸ்தர் போய் படுத்துக்க வச்சுருவார். அவர் இவர் பஜனை பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கத்தில் இருக்கிறவா கேஸ் போடுறது, போலீஸுக்கு ஃபோன் பண்றதுலாம் அந்த காலத்துல கிடையாது. நம்ம ஆத்துல அது மாதிரி பண்ண முடியல, அவத்துலயா நடக்கிறதே நம்ம முழிச்சுட்டு இருக்கிற நேரத்துல நம்ம காதில் வெட்டுமே, அந்த புண்ணியம் கிடைக்கட்டுமேன்னு சாதுக்களா இருந்த காலம் அதெல்லாம். 10 மணி ஆயிடுச்சுன்னா உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்றான் பாருங்க. உடனே அச்சார் தாங்கல சார், இப்ப பாரு இவங்க சத்தம் போட்டுட்டே இருக்காங்க சார், இது என்ன சத்தம், அது காதில் கேட்டுவிட்டா புண்ணியம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்படிலாம் இல்லாத காலம் அது. இவா நிம்மதியா நித்தியம் 1 மணி 2 மணி வரைக்கும் எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த நகரத்துல இருந்தாலும், டெல்லியில இருந்தாலும் இதே 2 மணி டோலோத்சவம் தான். கல்கத்தால இருந்தாலும் அப்படிதான், ஹைதராபாத்ல இருந்தாலும், மெட்ராஸ் புதுக்கோட்டையில் இருந்தாலும் அப்படிதான். அவளுக்கு இந்த 10 பேருக்காக ஒரு பஜனை, ஆடியன்ஸுக்காக ஒரு பஜனை, மைக்குக்காக ஒரு பஜனை, சம்பாவனை ஒண்ணுமே தெரியாது அவளுக்கு. நித்தியம் எப்படி பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் சரி. அது மாதிரி பண்ணிட்டு இருந்ததுனால தான் இன்னைக்கு அந்தந்த ஊர்ல அவாவா புதுக்கோட்டை பாவதர் சொல்லிட்டே இருக்காளோன்னு நித்திய அனுஷ்டானத்தை செஞ்சு காமிச்சுட்டு போயிட்டா அவள். அது அப்படியே இந்த குழந்தையில இருந்து பார்த்தவாளுக்கு அப்படியே மனசுல நிக்கிறது. சார் நாங்கெல்லாம் டெவாலி போட்டு நிப்போம் சார். காவேரி தீர கமனிய டோலோத்சவத்துல ஒரு பக்கத்துக்கு ஜெய விஜயாதேகா சர்வே பரம பாகவதோத்தமாக, இது நித்தியம் 364 டோலோத்சவத்தில் உண்டு. இது நன்னாலு 14 ஒரு தகர டப்பா வச்சுருப்பார். நான் பெரிய பார்த்தது இல்லை, சஞ்சீவி நான் பஜனையில் நிறையா கலந்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே புக் பண்ணிடுவா எல்லாரும். பாபா தத்தா தத்தா இன்னைக்கு எனக்கு அது எத்தனை மணிக்கு 12 மணிக்கோ 1 மணிக்கோ வரும். இது எங்கேயாவது மூலையில் தூங்கிட்டு இருக்கோம். அவர் சொல்லி எழுப்பிடும், அந்த குழந்தை வரேன் நான் கூப்பிட்டுவார். அன்னைக்கு டவாலி போட்டு நின்னவாள்லாம் இன்னைக்கு பிரதானமா நின்று பாடிட்டு இருக்கிற பாகவதால் இன்னைக்கு சத்தியமான வார்த்தை அது. ஏன்னா அவ பாடின பஜனை அது. தியாகராஜ சுவாமி எப்படி தன்னாத்து ராமருக்காக தன்னாத்து கூடத்துல உட்கார்ந்து ராமருக்கு அழுதாரோ அது மாதிரி இவா சொந்த நரசிம்ம சுவாமிக்காக பாடினாங்க, வேற எந்த விஷயத்துக்காக பாடல. அதனாலதான் இத்தனை பேருடைய மனசுல அது இன்னும் நின்றுட்டே இருக்கு. ஆச்சந்திராருக்கா நின்று இருக்கும் அது இன்னும். இப்ப ஐயாவாள் மடம் இருக்கு, போதேந்திராள் மடம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவள்லாம் பண்ணின தபஸ்னால இன்னைக்கு நம்ம ஐயாவாள் மடம் இருந்தார். ஐயாவை நம்ம நேரம் பார்த்தோமா கிடையாது, போதேந்திராள் நம்ம பார்க்கமா கிடையாது, புதுக்கோட்டை பிரிவாலையும் நம்ம பார்க்கல, பார்த்தவா இங்கே வாழலாம் இருக்கா.
அவள்லாம் சொல்லிதான் நம்ம நம்பணும்னு அவசியம் இல்லை. ஐயா அவளை பார்த்தவா சொல்லிதான் நம்ம நம்புறமா நம்ம இல்லையோனோ அதே மாதிரி நம்புவோம் நம்ம. ஏன்னா அவளுடைய இந்த சாநித்தியம் இவ எங்கெங்கெல்லாம் பஜனை பண்ணினாலும் அங்கங்கெல்லாம் இருக்கு. அப்படி பஜனை மட்டும் இருக்கா அவள். நமக்கெல்லாம் என்ன பாடம், நம்மளும் பாகவதர்னு சொல்லிட்டு ஜால்ரா தூக்கிட்டு ஒரு ரூபா பஜனைக்கு போறோமோனோ நம்ம என்ன நினைச்சுன்னு பாடணும்னா அது மாதிரி நம்மளும் ஜென்மால பஜனை பண்ணணும். நம்மள இன்னொருத்தர் நினைச்சுக்கிறதுக்காக இல்ல, நிருசிம்ம சுவாமிக்காக அவர் எப்படி பாடினாரோ அது மாதிரி நம்ம பகவானுக்காகவும் நம்ம பாடணும், பகவானுக்காகவே பாடணும். அப்படிங்கிற பாக்கியம் நமக்கு என்னைக்கு நம்ம ஜென்மால நமக்கு கிடைக்கிறதோ, எண்ணிலேருந்து நமக்கு ஜென்மால கிடைக்கிறதோ அன்னைக்குதான் நம்ம எல்லாம் திருவள்ளுவர் ராமகிருஷ்ண பாகவதர் நம்ம எல்லாம் சொல்லிக்கலாம். ஏன்னா பாகவதர் ஒரு சும்மா சஃபிக்ஸ் தான், அது வெறுமனையான ராமகிருஷ்ணன் அப்படின்னு போடாம பாகவதர்னு போட்டிருக்கேன் அவ்வளவுதானே. இந்த பாகவதர் வேர்த்துக்கு ஒன்றும் வேலை கிடையாது. உபாஷ பாகருக்கும் பாகவதர் சொல்லி ராமகிருஷ்ண பாகருக்கும் பாகவதர் சொன்னா என்ன டிஃபரன்ஸ்? அது அந்த பாகவதர் பதத்துக்கு என்ன மதிப்பு? அவளை மாதிரி நம்ம ஆகணும், அதுக்கு நம்ம ஆசைப்படணும், அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும். நம்மளுக்கெல்லாம் ஜானகி காந்த ஸ்மரணம், கோபிகா ஜீவன ஸ்மரணம்.